சரி பாய் வாங்கல எல்லாருக்கும் வணக்கம் guys. நான் காலையில் கிளம்பி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சென்னை ஃபோர்ட்டுக்கு வந்துட்டேன். எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். நம்ம தீபாவளி பர்ச்சேஸ்க்காக பாரிஸ்க்கு வந்திருக்கோம். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தீபாவளி பர்ச்சேஸ் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறோம். ஆனால் இந்த வாட்டி ஊருக்கு போயிட்டு வந்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ காலையிலேயே சீக்கிரமாக வந்து எப்படியோ நம்ம பர்ச்சேஸ்னால் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லஞ்ச் வந்து சாப்பிட முடியல, ஏன்னா பர்ச்சேஸ் ஒர்க் அதிகமாக இருந்தனால ஹிடன் ஸ்பாட் ஆஃப் கச்சோரின்னு சொல்கிறேன் நாராயண் கச்சோரிக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா காசி செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வைஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கச்சோரினா சாப்பிட்டு முடிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பர்ச்சேசிங் ஒர்க்கு கொஞ்சம் கூட பிரேக்கே எடுக்காமல் ஒர்க் பண்ணியிருந்தனால எப்படியோ பார்த்தீங்கன்னா நைட்டுக்குள்ளே நம்ம எல்லா பர்ச்சேசிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பர்ச்சேசிங்லாம் கம்ப்ளீட் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் வாக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் வந்துச்சு கைஸ். டக்குன்னு இடம் போடாதீங்க, இந்த ட்ரெயின் இல்லை, பின்னாடி ட்ரெயின் வந்தது, அதுதான் நம்ம ட்ரெயின். கூட்டம் அதிகமாக இருந்தனால டக்குன்னு நானும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயினில் எப்படியோ அச்சு பூச்சி ஏறி நம்ம விண்டோ சீட்டை பிடிச்சிட்டோம். சூப்பரான இந்த விண்டோ சீட்டில் வந்து காற்று வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்து பார்த்தா வைஃப் சூப்பராக டின்னர் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ வைஃப் கையால் காலையில் எதுவுமே சாப்பிடலாம், டின்னர் வேறு லெவலில் இருந்தது. ஸோ டின்னர்னா சாப்பிட்டு முடிச்சோன்னா வைஃப் பார்த்தீங்கன்னா பானிபூரி சாப்பிடணும் சொன்னாங்க. ஸோ நம்ம கூடாஞ்சேரி பாரதி ஸ்கூல் பக்கத்தில் இருக்க நம்ம அண்ணன் கடைக்கு தான் வந்திருக்கு. இங்கே பானிபூரி வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்க தர சுட காளான் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு காளான்னா வந்து ரொம்ப ஃபேவரட் ஸ்பாட்னா இதுதான். ஸோ சூப்பராக காளானா சாப்பிட்டு முடிச்சு தம்பிங்க லஞ்சு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஊரை பக்கம் வந்தோம். ஊரை பக்கம் வந்து லெமன் ட்ரீல இந்த ஜல்ஜீரா சோடா குடிக்கலன்னா எப்படி? ஸோ நானும் வைஃபை பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த ஜல்ஜீரா சோடா ஆர்டர் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கரனோட ரியாக்ஷன் பாருங்கள் ஜல்ஜீரா சோடா குச்சோன்னு. ஸோ சூப்பரான இந்த ஜல்ஜீரா சோடாவோட இன்னைக்கு vlogs கம்ப்ளீட் பண்ணுறோம் கைஸ். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.